உடல் ஆரோக்கியத்திற்கு வெள்ளை உணவுகளை குறைவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மைதா, வெள்ளை அரிசி, சர்க்கரை, உப்பு. அதே சமயம் கருப்பாக இருக்கிற தாவர வகை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இது மாதிரியான உணவுகளில் ஆந்தோசைனின் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் இது கருப்பாகவே இருக்குது. இந்த ஆந்தோசைனினுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம அணுக்களில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல்ஸை அழித்து கேன்சர், ஹார்ட் டிசீஸ், நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ் வராமல் தடுக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம உடம்புல ரணங்களை குறைச்சி ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், ஸ்கின் டிசீஸ்க்கு பெனிஃபிஷியலாக இருக்குது. ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நோய் உண்டாக்கக்கூடிய சில பாக்டீரியாவை அழிக்கும் தன்மையும் உண்டு. ஆந்தோசைனின் நிறைந்த உணவுக்கு சிறந்த உதாரணம் கருப்பரிசி. இதை ஃபார்பிடன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் சில நாடுகளில் அரச பரம்பரைக்கே உரிய உணவாக கருதப்பட்டுச்சு. இதை தவிர ஆரோக்கிய தரும் கருப்பு உணவுகள் என்னென்ன அப்படின்னா பருப்பு மற்றும் பயிர் வகைகள், கருப்பு பீன்ஸ், கருப்பு சோயா பீன்ஸ், கருப்பு உளுந்து. விதை வகைகள் கருஞ்சீரகம், கருப்பு எள்ளு, சியா விதை. மசாலா வகைகள் கருப்பு மிளகு, கருப்பு பூண்டு, கிராம்பு. பழங்கள் நவாப்பழம், கருப்பு திராட்சை, மணத்தக்காளி, கருப்பு பிளம்ஸ்.